ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தடுத்து ரயில்வேல இருந்தும் எஸ்எஸ்சில இருந்தும் இந்த ஜூலை மந்த்தில் முக்கியமான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இருக்கணும். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இருக்கணும். இந்த எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல இருந்து இந்த ஜூலை மந்த்தில் ரிலீஸ் பண்ண முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ். எஸ்எஸ்சில இருந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷன், சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சிஜிஎலோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கு. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th இருக்கணும். மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகிருச்சு, நீங்கள் கண்டிப்பாக 12ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இல்லை காலேஜ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, ஓகே. ஸோ இதுக்கு மறக்காம இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கு அப்ளை பண்ணிருங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2025. இன்னும் 6 டேஸ் தான் டைம் இருக்கு, ஓகே. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, டெக்னீஷியனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்டு கவனமாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இது மட்டும் படித்தாலே போதுமானது. இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து டயர் 1 டயர் 2 நடக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகே. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 18 ஜூலை 2025. 6 டேஸ் தான் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கடைசி 2 நாள்லலாம் போய் பார்க்குறீங்கன்னா எஸ்எஸ்சியோட சர்வர் வந்து டவுனாக இருக்கும். எல்லாருமே அப்போ அக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இதை ஒரு ரிமைண்டராக எடுத்துகிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க, ஓகே. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து நடக்கும். எக்ஸாம் டேட்டுமே ஆல்ரெடி எதுல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சில இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து எஸ்எஸ்சில இருந்து வந்த இன்னொரு நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ். இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகே. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியுது அப்படின்னா 24 ஜூலை 2025ல முடியுது. கரெக்டாக இன்னொரு 12 டேஸ் வந்து டைம் இருக்கு, ஓகே. இன்னும் எம்டிஎஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்கா அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல சர்வர் வந்து டவுனா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே இப்போ வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க, அப்படிதானே? இல்லைன்னா காலேஜாவது படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க, சிஹெச்எஸ்எல் எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஏப்ரல்ல, இப்போ இந்த ஏப்ரல் ஜூன்ல வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஃபைனல் இயர் வந்து முடிச்சிருப்பீங்க. பிஎஸ்சி பிகாம் படிச்சீங்கன்னா 3rd இயர் முடிச்சிருப்பீங்க. பிஇ படிச்சிருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் 4th இயர் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, ஓகே. இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா 18 ஜூலை 2025 லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணுங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு கேர்ள்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு லாஸ்ட் டேட் வந்து 24 ஜூலை. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரயில்வேல இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. இந்த டெக்னீஷியன் கிரேடு 1க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாகவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிஇ ஐடி, இல்லை எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னீஷியன் கிரேடு 1க்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகே. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஓட க்ளோஸ் ஆகுது. இது எங்கே உள்ள நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன். இந்த ஜூலை மந்த்தில் ரயில்வேல இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் எது அப்படின்னா இந்த டெக்னீஷியன் கிரேடு 1. இதுக்கு நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா குயிக்காக அப்ளை பண்ணுங்க. இதுக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகே. ஸோ கரெக்டாக ஒவ்வொரு லிங்கையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ண போறீங்க, உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து
அப்ளை பண்ணிடலாம். உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் அப்ளை பண்ணிடலாம், இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் CHSL அப்ளை லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். MTSக்கான இது கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் MTS அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து எப்படி இந்த கிரேட் 3ல வந்து எப்படி வந்து நம்மளோட போஸ்டிங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லாமே கொடுத்துருக்கேன். அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3. ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான். இதோட குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10ஆம் கிளாஸ் ப்ளஸ் ITI வந்து படிச்சிருக்கணும். ஓகே, 10th + ITI படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த டெக்னீஷியன் கிரேட் 3க்கு அப்ளை பண்ணலாம். அது போக டெக்னீஷியன் கிரேட் 3ல பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒன்று வரும். ஓகே, ஸோ அதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே எலிஜிபிள் தான். ஓகே, டெக்னீஷியன் கிரேட் 3ல வேரியஸ் போஸ்ட் வந்து வரும். அதில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒன்று வரும். அதில் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மேக்ஸ் பயாலஜியோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது பிசிக்ஸும் மேக்ஸும் வர மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th இன்னொரு குரூப் உண்டு, பியூர் சயின்ஸ்னு சொல்லுவோம், சயின்ஸ் குரூப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை வந்து பியூர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சயின்ஸ் குரூப்பில் என்னெல்லாம் இருக்கும்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இருக்கும். அதே மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் பயாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு? இங்கிலீஷு தமிழை தவிர மீதி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கிலீஷு தமிழை தவிர வேறு என்ன இருக்கும்? மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் மேக்ஸ் பயாலஜியோ இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க 12th. ஓகே, 12ஆம் கிளாஸில் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிங்கன்னா அதுலேயும் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வரும். ஓகே, அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க 12th மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா மேக்ஸும் ஃபிசிக்ஸும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த சிக்னல் அண்ட் டெலிகாம் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஓவராலாக சொல்ல போனால் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th + ITI இல்லைனா 10th முடிச்சுட்டு ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணும். அது போகையும் வேற யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா 12th வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருப்பாங்க இல்லையா, மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கிரேட் 3 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 28. ஓகே, நான் எதுக்காக ஸ்பெஷலாக இந்த லாஸ்ட் டேட்டுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னா ஏன்னா ஜூலை 28 லாஸ்ட் டேட்டுன்னா ஜூலை 26 சில ஸ்டூடெண்ட் வந்து நிற்பாங்க, இல்லை 27 வந்து நிற்பாங்க, இல்லைனா 28 மத்தியானம் இல்லை ஈவினிங் வந்து நிற்பாங்க. மேம் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், சர்வர் வந்து டவுனாக இருக்குது மேம், சுற்றிக்கிட்டே இருக்குது, அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஜூலை 28னா அந்த 26, 27, 28 3 நாளும் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். கடைசி நாள் நெருங்க எல்லாரும் அப்போ தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் அக்சஸ் பண்ணும்போது சர்வர் டவுனாக இருக்கும். ஓகே, அதை விட முக்கியமானது என்னன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம். அப்போ ஒரு வீடியோவை ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. இப்போ CHSL நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவை ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பாங்க. ஆனால் MTS நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நான் அடுத்த வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர் இந்த MTS வீடியோ பார்த்திருப்பாங்க, CHSL பார்த்திருக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, அப்படிதானே? ஏன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் இப்போ டெக்னீஷியன் கிரேடு 1 மட்டும் தனியாக போட்டிருப்போம், டெக்னீஷியன் கிரேடு 3 மட்டும் தனியாக போட்டிருப்போம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க டெக்னீஷியன் கிரேடு 3 மட்டும் பார்க்குறாங்கன்னா அப்போ கிரேடு 3க்கு மட்டும் தான் நம்ம எலிஜிபிள் போலன்னு அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி விட்டு இருந்துருவாங்க. ஓகே, ஸோ அதுக்காகவும் ஸ்பெஷலாக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிள்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டிகிரி இப்போ BSc ஃபிசிக்ஸோ இல்லை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸோ BSc ITயோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு டிகிரி. அப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருப்பீங்க? இந்த CHSL எக்ஸாமுக்கு எலிஜிபிள் 12th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணலாம். இந்த MTS எக்ஸாமுக்கு எலிஜிபிளா? ஸோ MTS எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷன் வச்சு எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்னீஷியன் கிரேடு 1க்கு எலிஜிபிளா? எலிஜிபிள் தான். ஏன்? நீங்கள் வந்து BScல ஃபிசிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ITயோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கீங்க, அப்போ நீங்கள் கிரேடு 1க்கும் எலிஜிபிள், அப்போ இதுக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து கிரேடு 3க்கு
எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 12th போஸ்ட் சிக்னல் அண்ட் டெலிகாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. அப்போ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் எதோட மேட்ச் ஆகுதோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் மேம் சிஹெச்எஸ்எலோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சா, இல்லை எம்டிஎஸோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சா, இல்லை ரயில்வேலேருந்து டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சா, எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாது மேம், நான் யூடியூப் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிற்பாங்க. ஓகே, அதனால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை வந்து பயன்படுத்திக்கணும். ஓகே, ஸோ இப்போ டெக்னீஷியன் கிரேடு 3யோட இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 28 தான் என்னது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் பேங்கிங்னு எடுத்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓவோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படித்தா போதும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி வைப்பாங்க. சம்டைம்ஸ் ஜிடி இருக்காது, அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும், அதுக்கப்புறம் டிவி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேங்கிங்கோட செலெக்ஷன் ப்ராசஸ். சம்டைம்ஸ் ஜிடி வைப்பாங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ்ல ஜிடி இருக்காது, எஸ்பிஐக்கு ஜிடி இருந்தாலும் இருக்கும் சில நேரம். ஓகே, ஸோ நான் அப்போ எக்ஸாம்ஸ் எழுதும்போது 2015-16 அந்த டைம்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜிடி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பர்சனல் இன்டர்வியூ அதுக்கப்புறம் டிவி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14 ஜூலை. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எஸ்பிஐ பிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 14 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்தந்த எக்ஸாமுக்கு தான் இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி நாம் குரூப் டியோட எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரயில்வே குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து நவம்பரில் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துருங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், அது செப்டம்பரில் முடியுது. அப்போ செப்டம்பரோட என்டிபிசி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அக்டோபரில் வந்து இந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே என்ன ஆகும்னா அக்டோபரில் என்டிபிசி 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே நமக்கு எக்ஸாம்ஸும் இருக்குது, அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வருது. நம்ம அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது கவனமாக அதை பார்த்து அப்ளை பண்ணிடணும். அந்த எக்ஸாமுக்கும் அப்படி ரெடியாக படிச்சுட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா பேரலாக ரயில்வே எக்ஸாமும் எழுதுங்க. ஏன்னா எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் ஈஸியாக ரயில்வே கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ரயில்வே படிக்கிற ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சி கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சியும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ புரியுதா? அதனால் எந்தெந்த எக்ஸாம்லாம் நம்ம சேர்த்து படிக்கணுமோ அதெல்லாம் சேர்த்து படிச்சிடணும். எஸ்எஸ்சியோட சிலபஸ் வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்குள்ளேயே சயின்ஸ் வந்துடும். ரயில்வேயோட சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ். சில இதில் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கும், சில ரயில்வே எக்ஸாமில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கும். 90% ரயில்வே எக்ஸாமோட சிலபஸ் வந்து இதுதான். சில இதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வரும், அந்த 10% எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா சில போஸ்ட்டுக்கு அவங்க ஏதாவது ஒரு ட்ரேடில் உள்ள கொஷின், டெக்னிக்கலாக கொஷின் கேட்பாங்க. சிபிடி 2ல் தான் இருக்கும், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்காது. ஓரளவுக்கு அது கவர் பண்ணாலே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரயில்வேனாலே இவ்வளோதான் சிலபஸ். ஓகே, ஸோ இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க் இருக்கும். சிஹெச்எஸ்எல் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ரயில்வேயோட டெக்னீஷியன் கிரேடு 1க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். கிரேடு 3க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அப்ளை பண்ண தெரியாத ஸ்டூடெண்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஓடிஆர் பண்ணும்போது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கவனமாக டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது மேம் ஓடிஆர் கொடுக்கும்போது என்னோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துட்டேன் மேம், இனிஷியல் வந்து ஸ்மால் லெட்டர்லையும் இதை கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுத்துட்டேன், என் நேமில் உள்ள ஒரு லெட்டரை மிஸ் பண்ண மாதிரி கொடுத்துட்டேன். அது மாதிரி நிறைய சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, ஓடிஆர் ஒரு டைம் தப்பு பண்ணீங்கன்னா அதை வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தான் ரயில்வேலையும் ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எந்த டைமுமே எடிட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்மளோட நேமு, நம்ம அப்பா நேமு, அம்மா நேமு, அதே மாதிரி நம்ம வீட்டு அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவோம் இல்லையா,
ஆக்சுவலாக வீட்டு அட்ரஸ் வந்து ஓடிஆரில் பண்ண மாட்டோம். ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அதனால் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஓடிஆர் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுலேருந்து டிவிக்கு என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிற வரைக்கும் எல்லாமே கொடுக்குறோம். கிளாஸஸ்ஸு, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், டிவி போகும்போது என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி வந்து எக்ஸாம் கரெக்டாக அட்டன் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட கொஷின்ஸை அப்ரோச் பண்ணணும், மினிமம் டைமில் எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, அங்கே கூடிய அனாலிசிஸ்ன்னு A to Z எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக படிக்க ஆரம்பிக்க போகிறேன், இந்த வருஷம் தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே படிக்க ஆரம்பிக்க போகிறேன், CHSL இனி தான் அப்ளை பண்ண போகிறேன், MTSக்கு இனி தான் படிக்க போகிறேன், டெக்னீஷியன் ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு இனி தான் படிக்க போகிறேன், இனி வரக்கூடிய NTPCக்கு இனிமே தான் படிக்க போகிறேன், அதே மாதிரி நவம்பரில் வரக்கூடிய குரூப் டிக்கும் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம் RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குரூப் டிக்கு கரெக்டாக 100 டேஸ் வந்து டைம் இருக்குது. ஓகே, இந்த 100 டேஸில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போஸ்டிங் அடிச்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனா கூட இந்த 100 டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 19 வீக்ஸ் கரெக்டாக உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்துருப்போம். 19 வீக்ஸ் பிளான் கொடுத்துருப்போம். அதில் சிலபஸ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக முடிச்சு ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இந்த 19 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா 14 வீக்ஸில் சிலபஸ் எல்லாமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 வீக்ஸ் இல்லைனா ஒரு 3 வீக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 19 வீக்ஸில் 14 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஒரு 14 வீக்ஸ் இல்லைனா 13 வீக்ஸில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உட்காந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும். இடையில இந்த 10வது வாரம் 8வது வாரம் வரும்போதே இடையில ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு 10 வீக்ஸில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய 4 வீக்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறது கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தும் ஒரு 5 வீக்ஸ் பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ 100 டேஸ் டைம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 14 வீக்ஸை நீங்கள் தரவாக முடிச்சாலே குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி MTSக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்சில் 3 வீக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் இப்போ MTSக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் SSC MTSக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸு, மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ SSC MTSோட செகண்ட் பேட்ச்சு, குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபீஸ் வந்து 2500. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக ஒரு 7 days ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து கரெக்டாக டெஸ்ட் எழுதிக்கலாம். நீங்கள் இந்த வாரத்தில் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அது எல்லாமே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ MTS செகண்ட் பேட்சுக்கும் அதே மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன படிக்கிறீங்களோ அது நெக்ஸ்ட் வீக்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ கரெக்டாக இப்போவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானை முடிச்சிடலாம். அடுத்த வாரம் செகண்ட் வீக்கோட பிளான் வந்து முடிச்சிடலாம். கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் SSC எக்ஸாம் அண்ட் ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி அக்டோபரில் வரக்கூடிய NTPCக்கான கிளாஸஸும் இதில் கவர் ஆகும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணுங்கக்கூடிய ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ரயில்வே, SSC, பேங்கிங்னு எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எதுனாலுமே இதில் சூஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் நினச்சாலுமே யாராலையுமே அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம 1 இயர் அகைன் வெயிட் பண்ணணும். இப்போ சிஹெச்எஸ்எல் இப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். எம்டிஎஸ் அப்ளிகேஷனே மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான். அதனால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம சின்சியராக படிக்கிறோம் அப்படின்னா அது ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், நம்ம எது சூஸ் பண்ணி படிக்கிறோமோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது பெர்ஃபெக்டாக தப்பே இல்லாமல் அப்ளை பண்ணணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் வர்றதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி 100% ரெடி ஆகணும். அந்த 100% என்னன்னா சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். இதுதான் அந்த 100%. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் ரெடி ஆகிடுவாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப்பர். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கே தெரியும் நான் எக்ஸாம் வந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிக்கு டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து வைக்கணும். இவ்வளோதான். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வர்றதை கரெக்டாக பார்க்கணும், அப்ளை பண்ணணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு கரெக்டாக போகணும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்துடும், அதுக்கப்புறம் திங்க் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் எழுத போகவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒன்றில் இறங்கிட்டோம் அப்படின்னா வெறித்தனமாக நம்ம இறங்கி இது பண்ணணும். ஓகே, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ, நீங்கள் 100 எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 200 திருப்பி கிடைக்கும். இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம படிக்கும் போதே தெளிவாக படிக்கணும். அந்த சிலபஸ் முடிக்கும் போதே தெளிவாக முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா போஸ்டிங்கும் வாங்குவோம். இப்போ என்டிபிசி இருக்குது அப்படின்னா அதில் லெவல் 2, 3, 4, 5 இருக்கும். நம்ம எல்லா லெவலுமே கிளியர் பண்ணுவோம். ஆனால் நம்ம படிக்கிறத கரெக்டாக படிக்கணும், கரெக்டான வேலை சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சியில் போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேலையும் போஸ்டிங் வாங்கினாங்க, எஸ்எஸ்சிலையும் போஸ்டிங் வாங்கினாங்க. அப்போ ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா எஸ்எஸ்சியில் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். இங்கிலீஷை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அது ரயில்வேயோட சிலபஸ் ஆயிரும். அவ்வளோதான். எஸ்எஸ்சி படிக்கிறாங்கன்னா அவங்க எஸ்எஸ்சிலையும் போஸ்டிங் வாங்குவாங்க, ரயில்வேலையும் வாங்குவாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா ரயில்வேல என்டிபிசியும் கிளியர் பண்ணியிருந்தார் ஒரு ஸ்டூடெண்ட். என்டிபிசி கிளியர் பண்ணார், குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணார். என்டிபிசிலே பார்த்தீங்கன்னா 3 லெவல் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கிளியர் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம படிக்கும் போது தெளிவாக படிச்சிட்டோம், என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, அதுக்கான சிலபஸ் என்ன, எந்தெந்த எக்ஸாமை சேர்த்து படிக்கணும், எப்படி வீக்லி பிளான் ஃபாலோ பண்ணணும், எப்படி வாரம் டெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்துடணும். கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒன்று கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்து அதுபடி ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை இல்லை, நம்ம நிறைய வேலைக்கு வந்து செலக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் நாம் அதில் ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம 4 ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் எதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகே, பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. பிரைவேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து இன்னொரு கம்பெனியில் அட்டன் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் படிக்கும்போது அதான் நடக்கும். இன்ஃபோசிஸ்லையும் அட்டன் பண்ணுவாங்க, டிசிஎஸ்லையும் அட்டன் பண்ணுவாங்க. எல்லா பக்கமும் ஆர்டரை வாங்கி வச்சுட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த எல்லா பக்கமும் ஆர்டர் வாங்குறாங்க, எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அவங்க பெர்ஃபெக்டாக படிச்சிருப்பாங்க. ஒரு டைம் போடுற ஃபவுண்டேஷன் தான். ஒரு டைம் தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயும் நம்ம பாஸ் பண்ணிடுவோன்னு. ஸோ அதனால் அதை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அந்த சிலபஸ் முடிக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா தூக்கத்தில் எழுந்திரிச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணுங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். இப்போ நான் டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட இந்த சம்மை சால்வ் பண்ண தெரியணும். ஸோ நீங்கள் தான் டாப்பர். அதே மாதிரி நான் எழுந்திரிச்சு இப்போது உங்களுக்கு ஒரு ஜிகேல ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா கூட டக்குன்னு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்க மாதிரி படிங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. ஓகே, நம்ம வந்து இங்கே ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வாங்க. ரிப்பீட்டடாக படிங்க. ஒரு தடவை படித்தா மனசில் பதியலையா, 2 டைம் படிங்க, 3 டைம் படிங்க, 4 டைம் படிங்க. எத்தனை டைம் படித்தா கடைசி வரைக்கும் மறக்காதோ அத்தனை டைம் படிங்க. கண்டிப்பாக முடியும். ஓகேவா, நான் எப்போது சொல்கிறது ஹார்ட் ஒர்க்கு கன்சிஸ்டன்சி, இது ரெண்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும். சக்ஸஸ் உங்களுக்கு தான். டேலண்ட்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு டேலண்ட்டே இல்லைனாலும் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா
பண்ணிங்கன்னா நம்மளை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எம்டிஎஸ்க்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச். சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு ஈஸி கிளியர் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருக்கிறதுல 50% ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ நியூ பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். டீம் கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்க வந்து லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1499 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.